தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாணத்தின் பொழுது தேவர்கள் முனிவர்கள் உட்பட அனைவரும் வடக்கே சென்றதால் வடபாகம் தாழ்ந்து தென்பாகம் உயர்ந்தது. சிவபெருமான் பூமியை சமநிலைப்படுத்த அகத்தியருக்கு ஆசி கூறி தெற்கே செல்ல வழியனுப்புகிறார். இவ்விடத்தில் வாதாபி வில்வலவன் என்ற இரு அரக்கர்கள் வசித்து வந்தார்கள். இங்கு வரும் சிவனடியார்களுக்கு வாதாபி என்ற அரக்கனை உணவாக மாற்றி வில்வலவன் கொடுப்பான். அவர்கள் உண்டபின் வாதாபியை வில்வலவன் அழைப்பான். அப்பொழுது உண்டவரின் வயிற்றைக் கிழித்துக் கொண்டு வாதாபி வெளியே வருவான். இவ்வாறு இறந்த சிவனடியார்களை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தனர். அகத்தியர் காவிரி வழியாக வரும்பொழுது அகத்தியருக்கும் அவ்வாறே உணவளிக்க அகத்தியரும் உணவு அருந்தினார். முக்காலமும் உணர்ந்த அகத்தியர் சிவ மந்திரத்தைச் சொல்லி சிவார்ப்பணம் என்று வயிற்றை தடவுகிறார். வாதாபி ஜீரணமாகிறான். வெளியில் உள்ள வில்வலவனை தனது தர்பாசனத்தில் உள்ள தர்ப்பையை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தால் அழிக்கிறார். தோஷம் விலக சிவபூஜை செய்வதற்காக இங்குள்ள மணலையே சிவலிங்கமாகச் செய்து தனது ருத்ராட்ச மாலையை லிங்கத்திற்குச் சாற்றி சிவ வழிபாடும் தவமும் செய்தார். இவ்வாலயம் கந்த புராணத்தில் ஸ்வேத மலை என்றும் ஓங்கார வடிவில் அமைந்துள்ளதாகவும் வாரியார் சுவாமிகள் கூறியுள்ளார்.